ஜப்பானில் தயாரிக்கிற ரோபோக்களுக்கு அதுதான் ரோல் மாடல். அந்த கடிதத்திற்கு எந்த பதிலும் வரவில்லை. பதில் வரவில்லை என்று அம்மா சும்மா இருக்கவில்லை. டெல்லியிலே உபரியாக 1200 மெகாவாட் மின்சாரம் இருக்கிறது. தமிழகம் இன்றைக்கு மின்சார தேவையிலே நிறைவு பெற முடியாத நிம்மதி இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம். அதை எங்களுக்கு தாருங்கள், தருவதற்கு உத்தரவு பிறப்பியுங்கள் என்று உச்சநீதிமன்றத்தினுடைய கதவை அம்மா அவர்கள் தட்டுகிறார்கள். உச்சநீதிமன்றம் அம்மா தொடுத்த வழக்கை விசாரித்துவிட்டு சொன்னது, 8 நாளில் உபரியாக இருக்கிற மின்சாரத்தை தமிழக மக்களுக்கு கொடுக்க முடியுமா முடியாதா என்பதை உச்சநீதிமன்றத்திற்கு தகவல் சொல்ல வேண்டும் என்று டெல்லிக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நான் கேட்கிறேன், எங்கள் நடவடிக்கையில் என்ன குறை? இன்றைக்கு உப்பூரில் 1200 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான திட்டம் தீட்டப்பட்டு திட்டம் இன்றைக்கு எந்திரகதியில் நடந்து கொண்டிருக்கிறது. தென் தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உடன்குடி என்கிற வானம் பார்த்த பூமியில் 1000 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான திட்டம் தொடங்கப்பட்டு அந்த திட்டமும் இன்றைக்கு விரைந்து நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நவீன தொழில்நுட்பத்தில் காற்றை அழுக்காக்காமல் மாசு ஏற்படாத வகையில் இன்றைக்கு 800 600 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான திட்டம் தொடங்கப்பட்டு அந்த வேலையும் இன்றைக்கு மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் மீண்டும் 1000 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு ஒரு யூனிட் இன்றைக்கு உதயமாகி அந்த வேலையும் இன்றைக்கு விரைந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தர்மபுரியில் இருந்து சேலம், ஈரோடு, கொச்சின், பெங்களூர் வழியாக திரவ வாயு மாற்று வழிகளிலே மின்சாரத்தை தமிழகத்திற்கு எப்படி கொண்டு வரலாம் என்று யோசித்த முதலமைச்சர் இப்படி திரவ வாயுவை இப்படி இடம் கடத்துவதன் மூலம் 500 மெகாவாட் மின்சாரத்தை தமிழகத்திற்கு கொண்டு வர முடியும் என்று திட்டம் போட்டு இன்றைக்கு தேசிய மின்கழகத்தோடு ஒப்பந்தம் செய்ததன் விளைவு அப்படி ஒரு 500 மெகாவாட் மின்சாரம் நமது கஜானாவிற்கு நம்முடைய மின் தேவையை தேர்வு செய்திருக்க வருகிறது. இதையும் தாண்டி பரமக்குடிக்கு அருகில் சூரிய மின்சக்தியை தயார் செய்வதற்கு எத்தனை ஏக்கர்? 10,000 ஏக்கர் நிலத்தை அம்மாவே இன்றைக்கு ஒரு தனியார் நிறுவனத்திற்கு தாரமாக வழங்கி 920 கோடி ரூபாயில் சூரிய மின்சக்தி ஆண்டுக்கு 1000 மெகாவாட் மின்சாரத்திற்கு குறையாமல் உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகளிலும் அம்மா கையெழுத்திட்டு தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றுவதற்கு அவர் விரைந்து திட்டமிடுகிறார். இதை பாராட்ட வேண்டாம், அங்கீகரிக்க வேண்டாம், குறை சொல்லாமலாவது இருக்க வேண்டாமா? டெல்லியில் இருக்கிற மின்சாரத்தை தமிழகத்திற்கு கொடுங்கன்னு தீர்மானம் போட்டியா? நீ சொன்னா சோனியா காந்தி